நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 440 பேருக்கு விலையில்லா இணைய வழி பட்டாக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா மற்றும் அரசு கொறடா ராமச்சந்திரன் ஆகியோர் வழங்கினர். நீலகிரி மாவட்டத்தில் பட்டா வழங்குவதில் பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளன. இந்த பட்டாக்கள் பெறுவதற்கு 7 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளின் அனுமதி பெற்ற பிறகு பட்டாக்கள் வழங்கப்படும். இந்த நிலையில் பட்டா கிடைக்காமல் ஏராளமான மக்கள் சிரமப்பட்ட நிலையில் இன்று 440 பேருக்கு பட்டா வழங்கும் விழா நடைபெற்றது. இதனை நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, அரசு கொறடா ராமச்சந்திரன் ஆகியோர் விலையில்லா இணைய வழி பட்டாக்களை வழங்கினர். விழாவில் ராசா பேசுகையில், பட்டா வழங்குவதில் நீலகிரி மாவட்டத்திற்கு இவ்வளவு பெரிய சிக்கல்கள் உள்ள நிலையில் இருந்தபோதிலும் அதிகாரிகளை அழைத்து மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று தலைமை செயலகம் வரை சென்று வந்த நிலையில் 7000 பட்டாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வருவதற்குள் இன்னும் 3000 பட்டாக்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இது மட்டுமில்லாமல் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினருக்கும் பட்டாக்கள் வழங்கப்படும் என்றும் பேசினார். தொடர்ந்து 440 பயனாளிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். நாகராஜ், செல்வன், சாமிநாதன், வரிசையாவா இடங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு, உயர்ந்த அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு சிறப்பு திட்டங்கள். இப்படி சமுதாயத்தினுடைய கண்ணாடியில் யாரெல்லாம் அகப்படாமல் ரொம்ப சொற்பமாக இருக்கிறார்களோ அவர்கள் கூட இந்த ஆட்சியை நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை தீட்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் நீலகிரி மாவட்டம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைந்திருக்கிறது என்பதை நம்முடைய மாவட்ட வருவாய் அவர்கள் இங்கே சொன்னார்கள். எனக்கே கூட அவர் சொன்னதுக்கு பிறகுதான் பட்டா வழங்குவதில் நீலகிரி மாவட்டத்திற்கு இவ்வளவு இருக்கிறது என்று எனக்கே கூட தெரியும். நாங்கள் வந்தால் மாவட்ட ஆட்சியரை அழைத்து டிஆர்ஓ கூப்பிட்டு எப்படியாவது 3 மாதத்தில் பட்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இவ்வளவு பெரிய பணிகளுக்கு இடையில் இது போட்ட வரைக்கும் போய் அதற்கு பிறகு கொடுத்து நான் எண்ணி பார்க்கிறேன், எனக்கே வியப்பாக இருக்கிறது. ஏற்கனவே ஏறத்தாழ 7000 பட்டா கொடுத்துட்டோம். 7000 பட்டா இந்த அடிப்படையில் நீலகிரி மாவட்டத்தில் கொடுத்துருக்குறோம். இப்போ இன்னும் ஒரு 40 நாட்களுக்கு உள்ளாக அல்லது 30 நாட்களுக்கு உள்ளாக தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு உள்ளாக இன்னும் ஒரு 3000 பட்டாவை இந்த 300 சேர்த்து கொடுத்துருக்கோம். அது பழங்குடி மக்களுக்கு, ட்ரைபல்ஸுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தோம், எங்களுக்கும் கொடுங்க அப்படி என்று பிற்படுத்தப்பட்ட மக்கள் சில பிரிவினர் வந்து கேட்டார்கள். அவர்களும் தகுதியுடையவர்கள் தான், அவர்களுக்கும் கிட்டத்தட்ட இதே நிலைமை தான். ஏன்னா அதற்காக ஒரு பூர்வாங்க கூட்டத்தை நடத்தி அவர்களையும் கண்டறிந்து அந்த மக்களுக்கும் விரைவாக இந்த 3000க்குள்ள அவர்களுக்கும் ஒரு 1000 பட்டாவை வழங்க வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட ஆட்சியர்களும், நம்முடைய சார் ஆட்சியர்களும், நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர்களும் முடிவு செய்து அதையும் இந்த ஒரு 10-15 நாட்களிலே நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். விரைவில் கூடலூரில் அதற்கான ஒரு பெரிய விழாவை நடத்த இருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் சொல்லுவதற்கு காரணம், திட்டங்களை வரிசைப்படுத்திட்டே போகலாம். இதில் என்ன பெரிய பிரச்சனை கேட்டீங்கன்னா, கொடுக்கறது கூட பெருசு இல்லை, எப்படி கொடுக்குறாங்கிறத பார்க்கணும்.